ஹாய் ஹலோ வணக்கம் நண்பி நான் உங்கள் ரவி. இன்னைக்கு ரெட்மி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய மொபைலை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மாதத்தில் மட்டுமே 4 மொபைலை லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ரெட்மி 9i அப்படின்ற ஒரு மொபைல் தான் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மொபைல் மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் அவங்க ரிலீஸ் பண்ண அந்த 4 மொபைலோட அந்த கம்பேரிசன் வீடியோ தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த 4 மொபைலோட கம்பேரிசனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னையோட அந்த பெஸ்ட் கமெண்ட் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா S3 அப்படின்றத தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு. டாப் 5 ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆல் நியூஸ் ஆர் யூஸ்ஃபுல், கீப் கோயிங் அப்படின்னு போட்டிருக்காரு. ரொம்பவே தேங்க்யூ நண்பா. ஆல் டிப்ஸை தான் வந்து நியூஸ்னு போட்டு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் ஓகே, ரொம்பவே தேங்க்யூ நண்பா. நெக்ஸ்ட் தாய் தந்தை தோழன் துணை அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நாம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல Redmi 9 அப்படின்னு சொல்றதுக்கு பதில் Realme 9 தப்பா சொல்லியிருந்தோம். ஸோ அதை நோட் பண்ணி Realme மாற்றி சொல்லிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நானும் அதை வந்து நோட்டீஸ் பண்ணேன். எடிட்டிங் பண்ணும்போது தான் அதை நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இனிமேல் வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் வாய்ஸ் கொடுக்கும்போதே கிளியராக இந்த மாதிரியான தவறுகள்லாம் இனிமேல் வராமல் உங்களுக்கு வீடியோ நான் கொடுக்குறேன் நண்பா. ஸோ கமெண்ட் பண்ண 2 பேருக்குமே ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். இப்போ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை உடனே தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த Redmi 9i இன்னைக்கு லான்ச் பண்ண இந்த Redmi 9iல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம மற்ற மொபைலோட இதை கம்பேர் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.53 இன்ச்சஸ் கொண்ட HD ப்ளஸ் டிஸ்பிளே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைட் கேமரா பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சலுக்கான கேமரா, பேக் சைட் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் கேமரா. உங்களுக்கு ஒரே ஒரு சிங்கிள் கேமரா தான் உங்களுக்கு பேக் சைட் கொடுக்குறாங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Mediatek Helio G25 ப்ராசஸர் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh கொண்ட ஒரு மிகப்பெரிய பேட்டரி கொடுக்குறாங்க. 10 வோல்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடையாது. ஜஸ்ட் ஃபேஸ் அன்லாக் மட்டும் தான் இதில் உங்களுக்கு. அதே மாதிரி 2 சிம் கார்டு பிளஸ் 1 மெமரி கார்டு நீங்க இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் கேட்டதும் நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. என்னடா Redmi 9iயோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு Redmi 9a ஸ்பெக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஆக்சுவலா Redmi 9iக்கும் Redmi 9aக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லைங்க. ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் ஸ்பெக்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. Redmi 9a என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்களோ அதே ஸ்பெசிஃபிகேஷன் சேம், எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அப்படியே உங்களுக்கு Redmi 9iல கொடுத்துருக்காங்க. ஈவன் டிசைன்ஸ் கூட உங்களுக்கு அப்படியே Redmi 9a என்ன டிசைன்ஸ் இருந்துச்சோ அதே டிசைன் தான் உங்களுக்கு Redmi 9iலையும் கொடுத்துருக்காங்க. அப்பதான் எதுக்காக ஒரு புது மாடலா இந்த ஒரு மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றது நீங்க கேட்டீங்கன்னா எனக்கும் அதே கேள்வி தான். இந்த மொபைலை Redmi 9i சொல்லி ரிலீஸ் பண்ணாம Redmi 9a ஒரு ஹையர் வேரியன்ட்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஆமாங்க, இதுல உங்களுக்கு RAM அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல மட்டும் தான் இதுல வித்தியாசம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. Redmi 9a உங்களுக்கு 2GB RAM அண்ட் 3GB RAM 32GB இன்டர்னல் அப்படின்ற வேரியன்ட் தான் உங்களுக்கு அங்க லான்ச் பண்ணிருந்தாங்க. இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4GB RAM அப்படின்ற வேரியன்ட் உங்களுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அதுலயே 64GB இன்டர்னல் 128GB இன்டர்னல் அப்படின்ற 2 வேரியன்ட் இதுல உங்களுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இது மட்டும் தான் வித்தியாசம் Redmi 9iக்கும் Redmi 9aக்கும். மற்றபடி ரெண்டுமே ஒரே மொபைல் தான். அண்ட் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு Redmi 9a பொறுத்த வரைக்கும் 2GB plus 32GB அப்படின்ற வேரியன்ட் உங்களுக்கு 6799க்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 3GB plus 32GB அப்படின்ற வேரியன்ட் 7499க்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவே இப்போ ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த Redmi 9iல பாத்தீங்கன்னா 4GB plus 64GB அப்படின்ற வேரியன்ட் 8299க்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 4GB plus 128GB வேரியன்ட் 9299க்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 700 அப்படின்ற ஒரு பிரைஸ் வேரியேஷனுக்கு உங்களுக்கு RAM இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஒரு மொபைல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க Redmi 9aலயே ஒரு ஹையர் வேரியன்ட் இருக்கக்கூடிய மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க Redmi 9i சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த மொபைலும் Redmi 9 and 9a மாதிரி ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதற்கேற்ற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இதுலயுமே கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு நல்ல பேட்டரி கெபாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன், ஒரு டீசென்டான ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் இந்த 8000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்ல நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க Redmi 9i சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரேமும் 4GB இருக்கக்கூடிய ஒரு மொபைல் வேணும், 64GB இன்டர்னல் 128GB இன்டர்னல் மாதிரியான ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க Redmi 9i சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ரேம் கெபாசிட்டி கம்மியா இருந்தாலே போதும், எனக்கு காஸ்ட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Redmi 9a நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுல RAM வேரியன்ட் மட்டும் தான் உங்களுக்கு கம்மி. மற்றபடி இந்த Redmi 9iலையும் Redmi 9aலையும் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் சேம் தான். இல்ல இதுல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல, அதனால எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்காகவே Redmi 9 ஒரு மொபைலும் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ Redmi 9iக்கும் Redmi 9க்கும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இன்னும் ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் மொத்தமான டிஃபரன்ஸ் இல்ல. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்றது ஒரு மேஜரான டிஃபரன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி வேற என்ன டிஃபரன்ஸ் இந்த Redmi 9iக்கும் Redmi 9க்கும் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கேமராவில் பின்பக்க கேமராவில் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சாரிங் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. Redmi 9iல உங்களுக்கு பின் பக்கம் ஒரே ஒரு கேமரா தான். Redmi 9ல உங்களுக்கு 2 மெகா பிக்சலுக்கான எக்ஸ்ட்ரா ஒரு டெப்த் சென்சாரிங் கேமரா உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரிங் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கொடுக்காது. பேருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேமரா நீங்க வச்சுக்கலாம்.
அடுத்த டிஃபரன்ஸ் ப்ராசஸரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மீடியாடெக் ஹீலியோ G35 ப்ராசஸர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 25க்கும் 35க்கும் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அதனால் இதுவுமே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். மேஜரான டிஃப்ரென்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் தான். உங்களுக்கு Redmi 9ல் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்றது உங்களுக்கு பேக் சைடு கொடுக்குறாங்க. Redmi 9iல உங்களுக்கு கிடையாது. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் Redmi 9iலையும் Redmi 9லையும் வந்து சேம் வேரியண்ட் தான் கொடுத்துருக்காங்க. 4GB + 64GB அப்படின்ற வேரியண்ட், 4GB + 128GB அப்படின்ற வேரியண்ட், ரெண்டு வேரியண்ட் உங்களுக்கு Redmi 9லையும் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 எக்ஸ்ட்ரா வருது. Redmi 9iயை விட ஒரு 700 எக்ஸ்ட்ரா உங்களுக்கு Redmi 9 வருது. 4GB + 64GB அப்படின்ற வேரியண்ட் 8999 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 4GB + 128GB அப்படின்ற வேரியண்ட் 9999 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 700 எக்ஸ்ட்ரா போட்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்ற ஒரு சென்சார் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க Redmi 9 சூஸ் பண்ணிக்கலாம். இந்த Redmi 9லையும் உங்களால ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் அப்படின்றது உங்களால விளையாட முடியாது. லோ கிராஃபிக்ஸ் கேம் நீங்க விளையாடலாம். ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் நீங்க விளையாடிங்க அப்படின்னா உங்களுக்கு லேக் ஆகும். இல்ல நான் இன்னும் நல்ல ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ்லாம் விளையாடணும், இன்னும் பெட்டரான கேமரா குவாலிட்டி வேணும், இன்னும் பெட்டரான டிஸ்பிளே வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்காகவே ரெட்மியுடைய Redmi 9 Prime அப்படின்ற ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மற்ற 3 ரெட்மி மொபைலை விட இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஆடடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே ஆடடாக இருக்குது. பேட்டரியை தவிர மற்ற எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே இதில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தான் ஃபுல் HD+ டிஸ்பிளே அப்படின்றது கொடுக்குறாங்க. மற்ற 3 மொபைலையும் உங்களுக்கு HD+ டிஸ்பிளே தான். கேமரா பொறுத்த வரைக்கும் இதில் தான் உங்களுக்கு பேக் சைட் குவாட் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. பின்னாடி 4 கேமரா கொடுக்குறாங்க. 13 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சாரிங் கொடுக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Mediatek Helio G80 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஸோ கேமிங் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வேற லெவல் அல்டிமேட்டாக ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த ஒரு ப்ராசஸர் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய மொபைல் 10,000 ரேஞ்சில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மொபைலை சூஸ் பண்ணலாம். இந்த மொபைலில் உங்களுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் எல்லா மொபைலையும் மாதிரி இதுலேயும் உங்களுக்கு 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி தான் கொடுக்குறாங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் உங்களுக்கு இங்கே 18 வோல்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. மற்ற 3 மொபைலையும் உங்களுக்கு 10 வோல்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்றது உங்களுக்கு பேக் சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இதில் உங்களுக்கு இருக்கு. இதனுடைய பிரைஸ் என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா 4GB + 64GB அப்படின்ற வேரியண்ட் உங்களுக்கு 10,000க்கும், 4GB + 128GB வேரியண்ட் உங்களுக்கு 20,000க்கும் செல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பிரைஸை பொறுத்த வரைக்கும் Redmi 9ஐ விட உங்களுக்கு 1000 rupees எக்ஸ்ட்ரா வருது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனும் உங்களுக்கு எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் உங்களுக்கு அட்வான்ஸ்டாகவே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 ரேஞ்சில் ஒரு நல்ல கேமிங் மொபைல், நல்ல கேமரா குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Redmi 9 Prime சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் ஒரு ஆன்லைன் கிளாஸுக்காக நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க, எனக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ், கேமரா குவாலிட்டி இதை பற்றிலாம் கவலை இல்லை, எனக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃப் இருக்கக்கூடிய மொபைல் வேணும், நல்ல ஸ்டோரேஜ், இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா Redmi 9i நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் மேலடாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா Redmi 9 சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு சில சின்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி நிறைய மாடல்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டே போகிறது நல்ல விஷயமா? இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருதா மொபைல் ஃபோன் வாங்குறவங்களுக்கு? இல்லை இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு வேண்டிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மொபைல் ஃபோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய எந்த கருத்துக்களாக இருந்தாலும் அதை உடனே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி 4 மொபைல்லாம் ரிலீஸ் பண்ணாமல் 2 மொபைல், 8000 செக்மெண்ட்டில் ஒரு மொபைல், 10,000 செக்மெண்ட்டில் ஒரு மொபைல், Redmi 9ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு மொபைலை 8000க்கு, அந்த மொபைலை 8900 இல்லாமல் 8000க்கு ரிலீஸ் பண்ணியிருந்து Redmi 9 Prime அப்படின்ற மொபைல் 10,000 செக்மெண்ட்டில். ஸோ இந்த 2 மொபைல்ஸ் மட்டும் இருந்திருந்தாலே போதும், இந்த 2 மொபைல்ஸ் இருந்திருந்தாலே பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் போது நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.